ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து 9 to 5 ஜாப் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரீ டைம்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து இனிஷியலாக கொஞ்சம் அமௌண்ட் வருது. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரியிலேருந்து 25% அமௌண்ட் இதில் வருது. அந்த 25% அமௌண்ட் அப்படியே 50% மாறுது, 75% மாறுது, 100% சொல்லிட்டு அப்படியே க்ரோ ஆகிட்டு இருந்தா ஹவ் யூ வில் ஃபீல்? அதெல்லாம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஃப்ரீலான்சிங். இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதுலாம் ஃப்ரீலான்சிங் பண்ணி மணி மேக் பண்ண முடியும், அண்ட் அதுக்கு என்ன ஸ்கில்லெல்லாம் லேர்ன் பண்ணணும், அண்ட் எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீலான்சிங் பற்றி டாப் டு பாட்டம் ஒரு கைடாக இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றின ஐடியா சுத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தா போதும், உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒர்க் போயிட்டு அங்கே வந்து வேலை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி வந்து மந்த்லி கிரெடிட் பண்ணுவாங்க. பட் அதுவே நீங்களே வந்து ஒரு கிளைண்ட்டை பேசி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹோல் அமௌண்ட் வந்து கிளைண்ட் வந்து வாங்கினா அதுதான் ஃப்ரீலான்சிங். இன்னும் ப்ராப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூவி தான் வந்து பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு மூவி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவிக்காக மட்டும் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரே இடத்துல ஜாயின் ஆவாங்க. லைக் ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர், ஆக்ட்ரஸ், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாரும் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்காக வந்து அசம்பிள் ஆவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆகி ஒரு 1 month 2 months 3 months அந்த மூவி எப்போ முடியுதோ அது வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே கழிஞ்சிட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. சேம் இதே கான்செப்ட் தான் ஃப்ரீலான்சிங்கும். ஸோ அந்த மூவி மேக்கிங்கில் ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அதுதான் என்னோட கிளைண்ட். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் இருந்து ப்ராஜெக்ட் எடுத்து அதை நீங்கள் பண்ணி கொடுத்து அதுக்கான அமௌண்ட் வாங்கி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் டாப் ஃப்ரீலான்சிங் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். அதில் கிராஃபிக் டிசைன் இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக் டிசைனில் பர்டிகுலர்லி தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, போஸ்டர்ஸ் மேக் பண்ணுறது, ப்ரௌச்சர் மேக் பண்ணுறது, பேனர் மேக் பண்ணுறது, அதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே வரும். அண்ட் யூஐ பக்ஸ்க்கு இருக்குது, அண்ட் வீடியோ எடிட்டிங் இருக்குது. வீடியோ எடிட்டிங் பார்த்தா லாங் ஃபார்ம் வீடியோ, ஷார்ட் ஃபார்ம் வீடியோ, யூடியூப்க்கு, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. தென் யூ கேன் சூஸ் கான்டென்ட் ரைட்டிங், வெப்சைட்ஸு பிளாக் எழுதுறது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, நிறைய அதுலேயும் இருக்குது. அண்ட் வெப் அண்ட் மொபைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. தென் நம்பர் 2, ஃபைண்ட் வாட் யூ ஆர் குட் அட். ஃப்ரீலான்சிங்க்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட். ஜஸ்ட் ஒரு போர்டில் ஃபுல்லாக எழுதிட்டு எனக்கு இது வேணும் இது வேணும் பிக் பண்ணிருக்க முடியாது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அண்ட் அந்த ஸ்கில்லை மானிட்டைஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் யூ ஆர் குட் அட். அதுக்கு வந்து சின்ன செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி வைக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 3 questions கேட்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஆன்சர் எடுத்து பென்லேயோ இல்லை நோட்ஸ்லேயோ போட்டு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இதில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் தராங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டால் என்கிட்ட வந்து டிசைனிங் சைடில் வந்து மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் டிசைன் ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட்டாக வருதுன்னு பாருங்கள். தென் நம்பர் 2, நீங்கள் என்ன பண்ணும்போது ப்ராப்பராக என்ஜாய் பண்ணி எக்ஸைட்டிங்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். தென் தேர்ட் ஒன், ப்ரீவியஸ் ஜாப்ஸ்லையோ இல்லை ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லையோ நீங்கள் என்ன ஸ்கில் யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்கள். அந்த ஸ்கில்லை வந்து பர்டிகுலர்லி எது பண்ணும்போது ப்ராப்பராக அதில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணீங்கன்னு பாருங்கள். அது ஜஸ்ட் கோடிங்காக இருக்கலாம், டிசைனிங்காக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 வந்து ப்ராப்பராக எழுதுவீங்க. தென் பேஷன் வெர்சஸ் ப்ராஃபிட். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ப்ரோ எனக்கு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்குது, பட் அந்த ட்ராயிங் பண்ணுறது வந்து மானிட்டைஸ் பண்ணி எனக்கு வந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அண்ட் நான் ஜஸ்ட் முடியும்னு சொல்லலை, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து எப்போ ஃப்ரான்ஸ் தெரியும் இல்லையா? இன்ஸ்டாலையும் யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட், அது பேஷனாக தான் இருந்துச்சு. அந்த பேஷனை அப்படியே ப்ராஃபிட்டாக மாற்றினார். ஸோ கதை சொல்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுமான்னா அதுவும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேஷன் இருந்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை எப்படி வந்து ப்ராஃபிட்டாக மாற்ற முடியுங்கிறத பாருங்கள். தென் அதுக்கப்புறம் ஹவ் டு ட்ரை எவ்ரி திங், விச் மீன்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஸ்கில் பிக் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ராப்பராக மானிட்டைஸ் பண்ணி மணிலாம் மேக் பண்ண முடியாது. இனிஷியலாக கொஞ்சம் 1 2 3 4 5 ஸ்கில்லோ ஏதோ ஒன்று ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் அது நிறையா பார்த்துட்டு இது உங்களுக்கு வருதுன்றதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிளிக் பண்ணும். ஸோ அப்படி ஒரு ஸ்பார்க் கிளிக் ஆச்சுன்னா யூ ஹவ் டு ஸ்டிக் வித் தட். தென் நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் டிமாண்ட். உங்களுக்கு எது வரும், எது ப்ராப்பராக செட் ஆகுங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்னெல்லாம் போகுது, எப்படிலாம் போகுதுங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். லெட்ஸ் சே நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக் டிசைனில் இன்கேஸ் தம்ப்நெயில் சைடு போகிறீங்க அப்படின்னா தம்ப்நெயில் வந்து எப்படிலாம் மேக் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து போஸ்டர் ஒர்க் எவ்வளோ இருக்குது, ப்ரௌச்சர் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்குலாம் டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பாருங்கள். இல்லை நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பர் பேஜுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, ஹோல் ப்ராஜெக்ட் சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்க்கு எப்படி டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, எவ்வளோ ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, காம்படிஷன் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாம் பாருங்கள். தென் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தென் வந்து ஸ்கில் கேப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் A, ஸ்கில் Cன்னு இருக்குது. பட் ஸ்கில் பியும் வந்து மார்க்கெட்டில் தேவைப்படுது அப்படின்னா யூ ஹவ் டு லேர்ன் தட்.
அதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ எடிட்டிங்கை வந்து ஜஸ்ட் வீடியோவும் ப்ளஸ் கட்டு பேஸ்ட்லாம் இல்லாமல் அதில் வந்து பீரோல்ஸ் ஆட் பண்ணுறது, மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள வாங்க. தென் உங்களோட நீஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்ன கொடுத்தாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணாமல் உங்களுக்கு எதில் வந்து ப்ராப்பர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ அதை மட்டும் ப்ராப்பராக சூஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். தென் மெயின் திங், அப்படி சூஸ் பண்ணுற ஸ்கில் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் மார்க்கெட் டிமாண்ட்லாம் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி கோர்ஸோ இன்ஸ்டியூட்டோ போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் யூடியூப்லேயே ஏகப்பட்டது இருக்குது. ஜஸ்ட் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் போய்ட்டு அதை பற்றி போடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அதுலேயே இருக்குது. யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தேர். தென் நம்பர் 4, யூ ஹேவ் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் எல்லாம் கற்று வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்ததும் கிளைண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க இல்லையா? அப்படி கிளைண்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். அப்படி ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகணும்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கணும். அப்படி அந்த ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கணும்னா நீங்கள் கிளைண்ட் எடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியலாக ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ அது மாதிரி பண்ணி கொடுங்க. இல்லை இந்த மாதிரி ChatGPT, DeepSeek இதெல்லாம் யூஸ் பண்ணி பர்சனல் ப்ராஜெக்ட் ஏதாவது கேட்டு அந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணி போடலாம். ஸோ இதெல்லாம் மேக் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுங்கள். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இன்கேஸ் நீங்கள் கிராஃபிக் டிசைனராகவோ இல்லை UX டிசைனராகவோ ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து Behance, Dribbble அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, ப்ரேமரில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ எடிட்டிங்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் யூடியூப்லையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ அதெல்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டே வாங்க. தென் நம்பர் 5, பி யூனிக். இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் மார்க்கெட்டே வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ அந்த காம்படிஷன் நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சமாவது யூனிக்காக இருக்கணும். அந்த யூனிக்ங்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் பர்சனல் பிராண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். லைக் லிங்க்டின்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்லாம் போட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கான்டென்ட் வழியாக கிளைண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் அவங்களா போய் ரீச் பண்ணுறதுக்கும் அண்ட் கான்டென்ட் வைஸில் கிளைண்ட் உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ட்ரை பண்ணலாம். தென் உங்களுக்குன்னு ஒரு USP ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து UX டிசைனில் பண்ணுறேன் அப்படின்னா UX ஆடிட் அப்படிங்கிறது வந்து USP வச்சிருப்பேன். லைக் கிளைண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டோ இல்லை அவங்க அப்ளிகேஷனோ ஏதாவது எடுத்துகிட்டு அது என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குது என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஆடிட் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபைனலாக கொடுப்பேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து ஓகே நம்மகிட்ட இவ்வளோ இருக்கும் போல் இவன் ப்ராப்பராக பண்ணுவான் போலன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த ப்ராஜெக்ட் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து ப்ராப்பரான ஒரு USP ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதில் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். விச் மீன்ஸ் ஒரு கிளைண்ட்டு ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எல்லா ஃபைனல் அவுட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக முடிஞ்சிடாமல் அவங்ககிட்ட வந்து டச்லேயே இருங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி கிளைண்ட்டோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரியோ இல்லை டெக்ஸ்ட் மாதிரியோ ரிவ்யூலாம் வாங்கி அதையும் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்படி ஆட் பண்ணிட்டே வாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வீக்கெண்ட் ஃபுட்பால்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணி முடிச்சு வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து கிளைண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ அவங்ககிட்டே கேட்டு அதையும் அதே யூடியூப் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ 2 காலில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டனையும் கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கான ரெகக்னேஷனுக்காக கிளைண்ட் கிட்ட வாங்கிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற கிளைண்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கோ அது யூஸ் ஆகும். சரி தௌஃபிக்கு, கிளைண்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க, அந்த கிளைண்ட் எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணலாம். அதில் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த கிளைண்ட்டை அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். ஒரு UX டிசைனராக நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்க்டின்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கனெக்ஷனில் நோட் ஆட் பண்ணி போட்டு விடுங்க. இல்லை ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களே போட்டிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வேணும், இது பண்ணுறதுக்கு யாராவது இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் பார்த்து அங்கேயே ஒரு கனெக்ஷன் போடலாம். அந்த கனெக்ஷனுக்கு நான் என்ன சென்டென்ஸ் பாய் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணலாம். ஏதோ ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணி அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். தென் அப்படியும் இல்லைன்னா கோல்டு பிச்சிங், இது ஒரு பெரிய கான்செப்ட்டு. உங்களுக்கு இதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் கோல்டு பிச்சிங்னு போடுங்க, அது போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பிஸ்னஸோட இமெயிலில் அதில் இருக்கும். அந்த இமெயிலில் போயிட்டு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி ஸோ அவங்க வீட்டை வந்து ப்ராஜெக்ட்கான இது கேட்குறது தான் வந்து இந்த கோல்டு பிச்சிங். இதுக்கு வந்து நீங்கள் hunter.io அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணால் அதை தாண்டி ஏகப்பட்டது இருக்குது. இன்கேஸ் வீடியோ வேணும்னா கேளுங்க, ஐ ட்ரை டு போஸ்ட் தட். இது என்ன ப்ரோ Fiverr Upworkலாம் வரவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. லைக் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இப்போது அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். லைக் உங்களோட எல்லா காம்படிட்டர்ஸும் அங்கே தான் இருப்பாங்க. அது ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, பட் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
அதை தாண்டி மற்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 7, இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் லிசனிங் ஸ்கில்லை ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசும்போது என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி லிசனிங் ஸ்கில்லை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங் வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி தான் கேட்குறாங்க, இதுதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக வச்சுட்டு அதை பேஸ் பண்ணியே மேக் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ரெக்யர்மெண்ட் கொடுக்குறதே உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து உருப்படியாக பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணல அப்படின்னா கிளைண்ட் கிட்ட ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும். ஸோ அந்த லிசனிங் ஸ்கில்லை ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் நெகோஷியேஷன் ஸ்கில். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லைக் நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுருக்கீங்க, அந்த ஸ்கில்லுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா? அந்த நாலேஜுக்கு எவ்வளோ மணி சார்ஜ் பண்ணலாம், எப்படி சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்த்தை வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் மோஸ்ட்லி கிளைண்ட் கிட்ட பேசும்போது வின் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது என்ன வின் அப்ரோச் அப்படின்னா, அவங்க சைடில் வந்து இந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் மாற்றலான்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் சைடில் வந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு அது வின் ஆகும், அது உங்களுக்கும் வின் இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ண பாருங்கள். லெட்ஸ் சே இப்போ வந்து UX எடிஷனில் ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து ₹1000 ₹2000 ₹3000 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா, அதை கேட்டதும் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கேன்னு கேட்பாங்க. பட் அந்த இடத்துல ஓகே 3000 சொல்லியிருக்கேன், அப்போ ஓகே TK 500 மாற்றிடலான்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒர்த்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்த்தை வந்து ஆக்சுவலாக அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் USP வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ USP வச்சு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இப்படிலாம் இருக்குது, ஸோ அதனால தான் இவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரேக் டவுன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு கிளைண்ட்டு காலில் பேசுகிறீங்க அப்படின்னா, அப்படி பேசுகிறது வந்து கிளைண்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இந்த கிளைண்ட்டை மேக் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் நெக்ஸ்ட் கிளைண்ட்டை மேக் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ப்ராப்பராக பார்த்துட்டு என்னெல்லாம் மிஸ்டேக் மேக் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளைண்ட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அண்ட் இப்போது ஃபைனல் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ். இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்கான ஹோல் அமௌண்ட் லெட்ஸ் சே ஒரு 20,000 30,000 சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அதோட 50% ஆஃப் அமௌண்ட் வந்து இனிஷியலாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு ஸ்கேம் பண்ணிடக்கூடாது இல்லையா? தென் ஃபைனல் ஃபைல் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமைனிங் அமௌண்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கொடுங்க. தென் இந்த ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் கீ. நீங்கள் ஒரு ஸ்கில்லெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே ப்ராப்பராக மேக் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்திங்கன்னா கிளைண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக ஜஸ்ட் அப்படியே டைம் விடாதுன்னு சொல்லிட்டு அப்படி விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. தென் யூ ஹேவ் டு லேர்ன் டைம் மேனேஜ்மெண்ட். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். லைக் இந்த மாதிரி வந்து Instagram ஸ்க்ரோல் பண்ணிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறது, அதெல்லாம் டைம் மேக்ஸிமம் இருக்காது. உங்கள் ஒர்க் முடிச்சா ஈவினிங் ஃப்ரீ டைமில் இதுதான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். இன்கேஸ் நல்லா பண்ணிட்டீங்க அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளைண்ட்டோ 2 கிளைண்ட்டோ 3 கிளைண்ட்டோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அதை தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அட் டைமில் வருது அப்படின்னா அந்த இடத்துல அவுட் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. விச் மீன்ஸ் உங்களை மாதிரியே வேறு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ண பாருங்கள். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கிளைண்ட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஆல்சோ அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டே அப்டேட்டட். என்னென்ன ஸ்கில் கற்றுக்கிட்டாலும் அதை வந்து புதுசாக என்ன வந்தாலும் அப்டேட்டாக அப்படியே இருந்துகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. இதில் கம்ப்ளீட்லி ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு பேசிக் ரோட் மேப் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா யூ கேன் ஷேர் இட் வித் தம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.